ஹாய் ஹாச் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக வை ஷுட் ஐ கேம் ஹியர் டு லைவ்? கேன் யூ சம்படி கெஸ் இட்? அவங்களோட ஓ மை காட் 39 வரவேற்பு நல்லா தான் இருக்குது. 38 37 ஓகே. ஹாய் 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 ஹாய். எதுக்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த லைவில் வந்திருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கொஷின் நான் கேட்கணும். அப்புறம் உங்களும் பார்த்த மாதிரி இருக்கும், நான் கொஷின் கேட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் ஆன்சர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஓகே, அதுக்காக தான். ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? யா, ஐ எம் ஃபைன். பார்த்தா தெரியலையா? ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தவர். டு பி ஆனஸ்ட், வெரி குட் காய். போயிட்டாங்க அவங்க. அவர் பேர் வந்து எனக்கு தெரியாது. அவரோட நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்ல இந்த ஹர்பன் ஷைன். ஓகே, அவர் தான் அது. நான் அவங்க எல்லாருக்கும் ஹாய் நான் வந்து பொதுவாக சொல்லிட்டேன். நான் கேட்ட கொஷினை வந்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அது மறந்துடும் பாஸ். அப்புறம் யாராவது எடுத்து கொடுக்கணும். ஸோ என்ன கொஷின்னா, வை யூ கைஸ் ஆர் கோயிங் டு டெம்பிள்? ஃபார் வாட் ரீசன்? ஸோ எனக்கு அதை நீங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கமெண்ட் பண்ண முடியும் லைவில். என்னோடய கமெண்ட் செக்ஷனை நான் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இந்த அன்ஃபாலோவர்ஸு நம்ம மேலே கவுண்டில் இருக்காங்க. அது அன்ஃபாலோவர்ஸுனால் நம்ம மேலே பொறாமப்படுறவங்க இருக்காங்களா, நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்க, காசு வாங்கிட்டு கூட இது மாதிரி பண்ணுறாங்க இப்போல்லாம். அது நிறைய பேருக்கு நடக்குதான். நான் அது நிறைய பேர்கிட்டேருந்து ஹியர் பண்ணுறேன். ஸோ அதனால நம்ம எதுக்கு கமெண்ட் செக்ஷனை வந்து ஆன் பண்ணோம், க்ளோஸ் பண்ணி வச்சுனா, நான் யாரை ஃபாலோ பண்ணுறேனோ அவங்க மட்டும் தான் எனக்கு கமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி சீப் பிஹேவியர் இருக்கிற ஆளுங்க வந்து வேம்ட்டே நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அசிங்கமான கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்கல்ல. ஸோ அதனால் அதெல்லாமே கர்மா அவங்களுக்கு தான். அதை ஃபாஸ்ட்டாக விட்டுடுங்க. ஸோ அதனால் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து இங்கே பண்ணலாம், பட் ஆனால் படிக்கிறதுக்குள்ளே அது சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் என்ன கொஷின்னா, அதை நான் கேட்டுட்டேன்ல, வை பீப்புள் ஆர் கோயிங் டு டெம்பிள், ஃபார் வாட் ரீசன் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் எனக்கு விடை கொடுங்க. யாராவது லிசன் பண்ணுறீங்களா? எதற்காக நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க, என்ன விஷயத்துக்காக அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்கும் இந்த லைவு. ½ அன் ஹவர் வச்சுக்கலாமா? இல்லைப்பா டைமு நல்லா இருக்குல்ல ரைமிங்கு டைலாக்கு. ஓகே, இப்போ வந்து 4:35. ஓகே, 5 o'clock வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த 5 o'clockல உங்களுக்கு விடை தெரிஞ்சவங்க எனக்கு இதில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதற்காக நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, ஏன் போகிறீங்க? ஓகே, அதுதான் கொஷின்னு. யாரும் இது வரைக்கும் ஆன்சர் சொல்ல. ஹாய் 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 சொல்கிறீங்க. மனிஷ் ஹாய் ஹாய். மனிஷ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏய் ஹாய்டா, சொல்லு, உனக்கு கொஷின் தெரியுமா? எதுக்கு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போய் என்ன பண்ண பண்ணுறீங்க அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்கேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் வந்து கொஷினுக்கு யாரும் ஒன்று ஆன்சர் சொல்லலை. ஸோ சொன்னீங்கன்னா நான் வந்து அது ஏன்னு நான் உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக இது ஷேர் பண்ணியே ஆகணும் உங்கள் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமா. அதனால தான். இளமாறன் ஜாயிண்ட் ஹாய்டா. அப்புறம் நியூ கலெக்ஷன் ஏதாவது ட்ரெஸ் வந்திருக்கா சொல்லு. அப்புறம் என்ன ப்ரமோஷன் பண்ணணும்? நிக்கி, மனிஷ் ஹாய் 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 அப்படின்னு பால் டப்பாது ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு ஹாய்னாலே அவன் ஞாபகம் தான் வரும். சுபஸ்ரீ, ஹரிணி, இது வந்து பொண்ணா பையனான்னு தெரில. எனி ஹவ் ஹாய் ஹாய். சரி சொல்லுங்க பாஸ், எதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க? ஹாய் எனக்கு சொன்னது போதும். எதுக்கு கோவிலுக்கு போகிறீங்க, ஏன் போகிறீங்க? ஏன்னா நேற்றுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு டெம்பிளில் என் ஃப்ரெண்டுக்காக நான் போனேன். எதுக்கு மாஸ்டர் எனக்கு எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு நான் மாஸ்டர் கிட்ட என் ஹார்ட்டில் கனெக்ட் பண்ணேன். பட் மாஸ்டர் வந்து எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்தாரு. அந்த மூலியமாக, அந்த நேற்றுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் மூலியமா
என் ஃப்ரெண்டு கோவிலுக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருந்தால அவனுக்கு ஒரு செக் பாயிண்ட் கிடைச்சது. ஏன்னா வீட்டில் உக்காந்தே நீங்க 10 நிமிஷம் கண்ணை மூடினாலே உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையில்லையோ அது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதுக்கு தான் சொல்றேன், கீப் ஆன் ட்ரையிங், மெடிடேஷன் பண்ணுங்க, அது மட்டும் போதும். இப்போ நான் கோவிலுக்கு நீங்க போக கூடாதுன்னு நான் சொல்லல, போங்க. பட் போக முடியலன்னா அதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. ரெண்டாவது ஐயோ சாமி என்ன கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க கெட்டது பண்ணா, மொத்தங்களை ஹர்ட் பண்ணா, ஏமாத்தினாதான் சாமி வந்து உங்களை கண்ணு குத்தும். இல்லைன்னா உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் குத்தாது. ஓகேவா? எல்லாமே நம்ம மனசுதான். நீங்க குட் சோலு பியூரா இருக்கீங்கன்னா காட் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க கோயில போய் நின்று கஷ்டப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா காட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அந்த கொஷின் ரிலேட்டடாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ சொல்லுங்க, எதுக்கு கோயிலுக்கு போறீங்க? நான் இப்போ லைவா முடிக்க போறேன்ப்பா. டைம் போயிட்டே இருக்கு. யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ யாருக்கும் விட தெரியலன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? போய் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? உங்களால சாமியை பார்க்க முடியுமா? நிம்மதியா சாமி கும்பிட முடியுமா? கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உங்களால கும்பிட முடியுமா? எல்லாத்திரமா சொல்லுவாங்க ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி. உங்களுக்கு ஒரு பூ கூட தர மாட்டாங்க, ஈவன் உப்புதி கூட தர மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அவங்க லிசன் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் கொடுத்தாங்க. காடு, ரியல் காட் வந்து அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் கொடுத்தாங்க. நேற்றுக்கு நடந்த இன்சிடென்ட் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணே ஆகணும். அதுதான் இந்த லைவ் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்றுக்கு நாங்கள் வந்து முருகர் கோவில் போயிருந்தோம். ஆக்சுவலாக அந்த சோல் வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருந்தது. நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? 3 விஷயம். ஓகே, எதற்குன்னா நம்மளோட வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணணும். ஓகே. செகண்ட், நம்ம கர்மத்தை கழிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கர்மா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம லைஃப்பை குருமா பண்ணிட்டு இருக்கு, அதை நம்ம கழிக்கணும். அப்புறம் 3வது, நம்மளுக்கு ஏதாவது கோல்ஸ் இருந்ததுன்னா அதை அச்சீவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம அதையா பண்றோம்? நான் இல்லைங்க, நீங்க எல்லாம் அதையா பண்றீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாதி பேரு மற்றவங்கள அழிக்கிறாங்க, பாதி பேரு ரேப் பண்றாங்க, பாதி பேரு அடுத்தவங்களை ஹர்ட் பண்றாங்க, பாதி பேரு அவங்க பணத்தெல்லாம் சுருட்டுறாங்க. இது மாதிரி பாதி பேர் நம்ம நிறைய நெகட்டிவ் விஷயத்த சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த லைஃப், நம்ம பிரபஞ்சம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து அடுத்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம கன்டினியூ பண்ணக்கூடாது. நம்மளோட இந்த மனுஷ ஜென்மம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மம். ஸோ அந்த ஜென்மத்தை வந்து இப்போவே நம்ம கழிச்சிடணும். இதை அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம தொடரவும் கூடாது, நம்ம ஹெரிடிட்டி தொட வைக்கவும் கூடாது. அதுதான் என்னோடது. ஓகே. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற லைஃப்பை நல்லபடியா வாழுங்க. கோவிலுக்கு நேற்றுக்கு அந்த கோவிலுக்கு போனா ஒரு வயசான பாட்டி அம்மா அங்க சொல்றாங்க, மெயின் கோவில் அந்த சந்ததி மூடுறாங்க அந்த டைம். ஆக்சுவலா நேற்றுக்கு டியூஸ்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம்ப்பா. நான் நினைச்சேன் ஏதோ முருகருக்கு ஃபெஸ்டிவல்னு நினைச்சேன். பார்த்தா அவ்வளோ கூட்டம். நான் அப்புறம் கேட்டேன், இன்னைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கானா? இல்லை, டியூஸ்டேனா இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. எங்க வடபழனி கோவில்ல இருந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் நிக்கிது. ஆனா அங்க சாமிய 2 நிமிஷம் கூட இல்ல, ஒரு 5 செகண்ட் கூட உங்களால நின்று பார்க்கவே முடியாது. எதற்காக கோவில் போறீங்க? அங்க போய் முட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கா? எல்லாம் அந்த வெயில போய் சில பேருக்கு தலை சுத்தி விழாதுக்கா? இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளோட காசெல்லாம் போய் அதில் போய் கொட்டுறதுக்கா? அதுக்கு உங்க கையால ஒரு 4 பேர்ல ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. அதை விட்டுட்டு பக்தி இருந்தா மட்டும் போதுமா? பக்தி இருந்தா மட்டும் போராது, ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா தியானம் பண்ணாதான் அந்த ஞானம் கிடைக்கும். தியானம் பண்ணாதான் நம்ம அன்னதானம் கொடுக்க முடியும். அன்னதானம் கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில பிளெஸிங்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நான் என்னோட இந்த மெடிடேஷன் வரதுக்கு முன்னாடி என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, என் ஸ்கூல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் இந்த மெடிடேஷன் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச விடை இது. ஸோ எங்க மாஸ்டர்ஸும் அதான் சொல்றாங்க, இதுதான் உண்மை. ஆனா அந்த மக்கள் வந்து பக்தி பக்தி பக்தின்ட்டு அவங்க போய் நைல்ல போய் நிக்கிறாங்களா, அவ்வளோ கூட்டம்.
சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கூட்டம். பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தவங்க வந்து கதை பேசுறாங்க. ஐயோ ரொமான்ஸப்பா, அந்த பொண்ணு சிவனேன்னு இருக்கு, அந்த பையன் கூட்டிட்டு வந்திருக்கான் போல இருக்கு, அந்த பொண்ணை ஏமாத்தியா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, தேர் சுச்சுவேஷன். அந்த சும்மா ரொமான்ஸ். பாதி பேர், முக்காவாசி பேர் எல்லாரும் கதை தான். முக்காவாசி அங்க எல்லாருமே நான் வந்து என்னதான் பண்றாங்க இவங்க கோயிலுக்கு வந்து இந்த கூட்டத்துல நின்று அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் நின்று ஒரே கூட்டம் கும்பலமா இருக்கு அந்த இடத்துல, சாஞ்சேல ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ எனக்கு நான் வந்து சரி இதை மக்கள் கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. இருங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 minutesல வந்துடுறேன். கால் வருது. ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த டிஸ்டர்பன்ஸை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், அந்த பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் முக்காவாசி பேர்ல எல்லாரும் சும்மா வெட்டியாக நின்றுக்கிட்டு கதை. காலேஜ் பசங்க அவ்வளோ பேர் அது கட்டடிச்சிட்டு வந்தாங்களா, இல்லைன்னா ஃபேமிலியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த டெம்பிளுக்கு வந்தாங்களா, அக்கம் பக்கம் சொல்றது, அந்த கோயில் போடி உனக்கு இது நல்லது நடக்கும், இந்த கோயில் போடி இது நல்லது நடக்கும். தயவு செஞ்சு சொல்றேங்க, எது கோயிலுக்கு போனாலும் நீங்க பியூரா இருக்கணுங்க சோலு. நீங்க மனசுல நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும், நல்லதை செய்யணும். இது நடந்தா மட்டும்தான், மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரைட்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் திங். ஸோ பாவமா இருக்கு, எல்லாம் கம்பல்ஷன்ல வந்துட்டாங்க டெம்பிளுக்கு, கியூல நிக்கிறாங்க, கதை பேசுறாங்க. நான் மட்டும்தான்ப்பா அங்க போய் முருகர் கோயில போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சாமி கும்பிட்டோம், பாலும் தெளி தேரும் அந்த பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் முருகரை பார்க்கும் போது 2-3 பேர், ஒரு கால்வாசி பேர்ல வந்து ஒரு 10 பேரோட சவுண்ட் இந்த நான் வந்து ஹியர் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ்ல ஒரு 5-6 பேர் முருகர் சாமிய அந்த வழிபட்டாங்க. மிச்சம் அந்த கோவில அத்தனை பேரையும் வெட்டியா தான் பார்த்துட்டு இருந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ வெட்டியா நீங்க பேசிட்டு இருக்கும் போது அப்புறம் எப்படி நீங்க பக்தியோட உள்ள போறீங்க? பேசுறதுக்கா உள்ள போறீங்க? சாமி கும்பிட. நான் என்ன சொல்றேன்னா, நீ லைன்ல வரும்போதே மனசுல நிம்மதியை வளர்த்துக்கிட்டு மீன்ஸ் காமா இருந்துட்டு உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம், என்னோட ஆப்ஷனு. நான் சம்டைம்ஸ் அப்படிதான் பண்ணுவேன். ஆனா சாமியை பார்க்கும்போது கரெக்டா நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஃபுல்லா வெட்டியா பேசிட்டு அங்க போயிட்டு இப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அப்போ நீங்க வேண்டது எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. தியானம் பண்ணுங்களேன், காமா உட்காந்து கண்ணை மூடி உங்க ஹார்ட்டை பாருங்க. அப்போ இந்த ஹார்ட் உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணும், கரெக்டா உங்களுக்கு எல்லாமே சொல்லும். உங்களை யார் மிஸ் பண்றா, யார் மிஸ் பண்ணல, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணக்கூடாது, நீங்க யாரை போய் பார்க்கணும், அது மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் அது கொடுக்கும். ஆனா அது பண்ணவே மாட்டேங்கிறீங்க பப்ளிக் பீப்புள். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்தேன். அப்புறம் அந்த இன்சிடென்டா அந்த வயசான பாட்டியை உள்ள ஆக்சுவலா மெயின் சந்ததியில வெளியே நிக்கிறாங்க. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மாலை வாங்கினாங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்தாங்க, அப்புறம் வேணா நானே வச்சுக்கிறேன். நாங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த இன்சிடென்ட் என் மாஸ்டர், நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், மாஸ்டர் நீங்க ரொம்ப கிரேட். ஏன்னா நான் ஹார்ட்ல கன்வே பண்ணுவேன், என் மாஸ்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்காங்க. யார் இருக்கா? அப்பா அம்மா, அவங்க கொடுத்த ஹார்ட் தானே இது. அப்ப யார் கொடுத்தா? அம்மா அப்பாக்கு மாஸ்டர்ஸ், அவங்க தான் யூனிவர்ஸ், அவங்க தான் காட்ஸ், எல்லாமே நான் இந்த ஹார்ட் தான் நம்ம. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நான் வந்து சொன்னேன் மனசுக்கிட்ட சொன்னேன், நான் பாரு என் ஃப்ரெண்டு முதல்ல பூ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கொடுக்கல. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஏன் மாஸ்டர் இப்படி என்னை கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் கேட்டேன். அடுத்த நிமிஷமே அந்த பாட்டியம்மா வந்து அந்த கோவிலில் இருக்க அந்த ஆளுங்க வந்து தள்ளி அவங்க சொல்றாங்க, என் பையன் உள்ள இருக்காங்க, இங்க சுத்தமா இல்லைங்க. 18 வருஷம் கழிச்சு நேரத்துக்கு தான் நான் போனேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகா கட்டிருக்காங்க, கிளி கூண்டு மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்காங்க இரும்புல. ஸோ அந்த ஒரு பாதை தான், வெளியே வந்தீங்கன்னா நீங்க வெளியே திருப்பியும் சுத்திட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த பாட்டியம்மா ரொம்ப வெயிட்டி வேற இருக்காங்க, ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வேற இருக்கு. அவங்க கூட இருக்கவங்க அவங்களோட வில் பவர்ல அவங்க அடிக்கடி வந்து பூந்து எங்க கூட வந்து நின்றுட்டாங்க. ஆனா அவங்களால முடியல, ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அவங்க பயப்படுறாங்க வேற.
ஸோ அது வரை இரும்பு எங்க கியூஷன்ன்றதுனா அவங்க யார் பார்த்துக்கிறது, இவ்வளோ விஷயத்த நம்ம யோசிக்கணும். அதனால நான் பாட்டியம்மா சொன்னாங்க, என்னால் வர முடியலம்மா, இந்த பூவை வந்து நீ சிவன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அந்த பூவை எடுத்து என் கையில கொடுத்தாங்களா, அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அந்த அம்மா ஏன் எனக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க கையால நான் ஏன் எடுத்துட்டு போய் அங்கே போடுறோன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் நான் மாஸ்டர் கிட்ட கனெக்ட் பண்ணேன், என் ஹார்ட்ல கனெக்ட் பண்ணி என்ன சொன்னேன்னா இதுதான் சொன்னேன். அவங்க ஏன் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. மேபி நான் வந்து மாஸ்டர் கிட்ட கேட்டேன்ல, என் ஃப்ரெண்டு வந்து பூ எனக்கு கொடுக்கலன்னு, அதுதான் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படிதான் எல்லாமே கோஇன்சிடென்ட். அந்த கோஇன்சிடென்ட் எப்படி சொல்றது, கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதுதான் கனெக்டிவிட்டி. அதுதான் தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸோட மெயின் மெராக்கல்ஸ் நடக்கும்னு சொன்னல. அந்த கனெக்ஷன்ஸ் வந்து இந்த ஹார்ட் கிட்ட சொன்னால் மட்டும்தான் அந்த கனெக்ஷன் நடக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கனெக்ஷனும் நடக்காது. நான் மனசு சொன்னேன், உடனே அந்த அம்மா பூ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பூ எடுத்து போய் நான் நந்தி கையால, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நீ எதுக்கு போற, யார்கிட்டே கொடுத்துடுது. என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க உன்னை நம்பி கொடுத்தாங்க, நான் அவங்கள நம்பி அதை போய் செலுத்தணும். நான் ஏன்னா ஹானஸ்டா இருப்பேன் எப்பவுமே என்னோட லைஃப்ல. இந்த சீட்டிங்கு ஹர்ட் பண்றது அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ ஹானஸ்டா இருக்கனால நான் வந்து நான் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க, நான் அதனால நான் வந்து போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துட்டு போயிட்டு ஏன்னா நம்ம ஒருத்தங்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அர்ஜென்ட்ல எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க. அது அப்புறம் வேஸ்டா தானே போகும். காசுப்பா, காசு 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 இன்னைக்கு போனா நாளைக்கு வராது. காசுக்கு ரொம்ப வேல்யூ கொடுங்கப்பா, காசு இல்லைன்னா நம்மளால உயிரை வாழ முடியாது பாஸ், ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க. நான் உடனே எடுத்து போய் என் கையால நல்லா சிவனை நல்லா மனசுலயே வேண்டிட்டு, அப்புறம் அந்த நந்தி இருக்கும்ல, அந்த நந்தி கிட்ட ஓப்பன் பண்ணி அழகா அப்படியே வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மேம் உட்காந்துட்டு அந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன். எப்பவுமே நான் கேட்டுட்டு தான் போவேன், ஏன்னா கேட்காம நம்ம பாட்டு போயிட்டு யாராவது சொல்றாங்க தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப இஷ்டம். அதுதான் மற்றவங்களும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். நம்ம சொல்லதான் முடியும், கேட்கறதும் கேட்காது அவங்க நஷ்டம், அவங்க இஷ்டம், அவங்க ஏதோ ஓகே. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க உங்க இஷ்டம்மா, நீங்க போய் வைக்கிறதா வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து போய் அழகா அந்த சன்னதியில வச்சுட்டு நிம்மதியா அந்த அம்மாக்கும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். அந்த அம்மா கையால நான் போய் கொடுத்து என்னோட ஃபேமிலிக்கும் நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேன். எங்க பாப்பாக்கு, என் தம்பிக்கு, அதுக்கப்புறம் எனக்கு, அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதான் எப்பவுமே நான் வேண்டுவேன். எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அந்த வார்த்தையை விட்டுடுவேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாம் வரோம். ஓகே, இது எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு அந்த கோயிலில் போய் நிற்கிறீங்களே, என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகுது. உங்கள் காசு வேஸ்ட் ஆகும், உங்களோட பாடி எனர்ஜி. நீங்கள் சொன்னால் நம்புறீங்க, எனக்கு அவ்வளோ உடம்பலி. நான் மெடிடேஷன் பண்ணாதான் எனக்கு பாடியில் பூஸ்டரே. மெடிடேஷன் பண்ணி 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 எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 2 இடு துணியை காய வச்சுட்டேன், பாத்திரத்தை வளைக்கிட்டேன், பாத்திரம் போட்டுட்டேன், பாத்திரம் அடுக்கி வச்சுட்டேன், சமைச்சு எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ வேலை எப்படியே பண்ண முடிஞ்சது? மெடிடேஷன் மொத்தம் தான் அதுக்கு ரீசன். என்னோட பாடிக்கு ஃபுல்லாக பூஸ்டர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான் எனக்கு இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ விடுது. நம்மளோட உயிர் அவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம், ஓகேவா? நம்ம சோல்ஸ் கிட்ட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணலாம். நம்ம பேசினா எந்த சோல், நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ, நம்ம ஹார்ட் கிட்ட கனெக்ட் பண்ணா எந்த சோலை நம்ம மிஸ் பண்ணோமோ அந்த சோல் நம்மளை எப்படி வந்து நம்மளை பார்க்கும் அப்படின்னா பெட்ஸ் மூலியமா தான் நம்மளை வந்து பார்க்கும். ஓகே, நேச்சர் வந்து அப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நேச்சர்ல வந்ததுனால எல்லாத்துக்கிட்டையும் கனெக்ட் பண்ணுவேன். ஆனா உயிர் வந்து நம்மளால தொட முடியாது. உயிர் இருந்தாதான் நம்மளால தொட முடியும். உயிர் போச்சுன்னா வேற நம்ம சோல்ஸ் கிட்ட மட்டும் தான் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் சொல்றேன், உயிருக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு, அதை நீங்க மதிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்றாங்க அதுக்காக நான் கோவில் போய் இது மாதிரி நிக்கிறேன் அப்படின்லாம் நீங்க பண்ணாதீங்க. தியானம் பண்ணுங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து தியானம் நீங்க பண்ணாலே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் சொல்றேன், நான் நல்லா இருக்கேன், லைஃப்ல growth இருக்கு, என் டேலண்ட் எல்லாம் வெளியே வருது. நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசவே மாட்டேன் வீட்டில். ஆனால் நான் படித்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் பேசுவேன். செகண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எப்படி பேசுறேன், how I'm talking English with others because of this heartfulness meditation. Only the reason I'm living and safely in this world.
ஸோ அதனால தான் சொல்கிறேன் அவங்க கிட்ட, தயவு செஞ்சு கோயில் போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயில் போங்க, அலங்காரத்தை பாருங்க. ஏன்னா ஐயருங்க நம்மளுக்காக ரொம்ப அழகா அதை வந்து அந்த சாமியை வந்து அலங்காரம் பண்ணி அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை போய் விசிட் பண்ணுங்க, நல்ல பக்தியோட போங்க, சாமி பாட்டை உச்சரிங்க, அதை ஒரு வெட்டியா உட்காந்து பேசாதீங்க அங்கேயும் போயிட்டு. தட் இஸ் நாட் அ பார்க், தட் இஸ் அ டெம்பிள். டெம்பிளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. உங்களுக்கு குட் வைப்ரேஷன் வேணும்னா நீங்க குட்டா பேசினாவும் குட்டா நடந்தா மட்டும்தான் அது நடக்கும். நீங்க வெட்டியா பேசிட்டு அங்க போயிட்டு நீங்க புலம்புனா உங்க லைஃப்ல நீங்க என்னதான் கோவில்ல போய் தரிசனம் பண்ணாலும் உங்களுக்கு அது பேடா தான் நடக்கும். அதுதான் சொல்றேன். நீங்க வீட்ல இருந்து கூட நீங்க உங்களோட ஹார்ட் கிட்ட கனெக்ட் பண்ணலாம். ஹார்ட் மீன்ஸ் நம்மளோட யூனிவர்ஸ் கிட்டயும் காட் கிட்டயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். பிகாஸ் வி ஆர் தி காட். நம்மளுக்குள்ளதான் இந்த காட் இருக்காங்க. அதை விட்டு நிறைய பேர் வெளியே போய் காடை தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். எப்படிப்பா கட் பண்றது?